கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ டயர்டாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று வேணும்ல சாப்பிட்றதுக்கு. எப்படி சாப்பாடுலாம் கரெக்ட் டைமுக்கு எடுக்கிறீங்களா, இல்லை இன்னும் ஆசிட்டிஸ் சேம் முன்னே இருந்த மாதிரியே தான் எப்பவும் போயிட்டுருக்கா? அப்படி இருந்தது போல் கொஞ்சம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஒர்க் இல்லை பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த டைமிங்க்கு வந்து சாப்பாடு கரெக்டாக எடுத்து முடியல. ஃபஸ்ட்டு நல்லா தூக்கம் இல்லை, உடம்பு ரொம்ப வெயிட் இருந்து அது எனக்கே தெரியுது. சரி நமக்கே மைண்டு சொல்லுது, எனக்கே சொல்லுது கொஞ்சம் கேர் பண்ணுடா அப்படின்னு சொல்லுது. சரி அதனால கொஞ்சம் நான் நிறைய ப்ராடக்ட்லாம் அமிச்சேன். அப்போ கொஞ்சம் அந்த வெயிட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நம்ம எப்படியோ டைம் அன்றைக்கி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு டைமை கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி அந்த ப்ராடக்டை வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணிடணும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருக்கீங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட். இது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த கம்பைண்டாக சாப்பிடும்போது என்னென்ன, இப்போ நீங்கள் வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதான் ஒரு டோட்டலாக இதில் இருக்குது. இதை ஜஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் தனியாக அமைச்சது எல்லாத்தையும் கம்பைண்டாக பார்த்துட்டுப்பீங்க இல்லையா? ஆமாம் சார், பார்த்துருக்கேன். ஓகே. அதில் ஒரு சில இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எதுக்காக அப்படின்னு தெரியும். ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் அது மாதிரி எல்லாமே வருது உங்களுக்கு. ஓகே. என்னென்னா இப்போ 2 விஷயம் தான். ஏன்னா நீங்கள் டைம் பார்க்காம மூவிங்கில் இருக்கீங்க, ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா டோட்டல் தூக்கம் என்ன ஆகுதுன்னா, எங்கே உங்களை அஃபெக்ட் ஆகுதோ அங்கே டோட்டல் எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகும். அப்போ அதை என்ன பண்ணணும், சரி செய்யணும், கொடுத்து தான் ஆகணும். ஓட ஓட அதுக்கு தேவையான உடம்புக்கு எனர்ஜி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் என்ன ஓடணும் சொல்லுங்கள். நம்ம நீ பட்டு கார் வச்சுருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் தான் அது ஒரு லிமிட் இருக்கு. அப்போ நமக்கு உடம்புக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்தா கரெக்டாக இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம எடுக்கணுங்கிற முடிவுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ எனக்கு என்னன்னா ஒரே விஷயம் காஸ்ட் ஆஃப் ஏன்னா என்னோட இதுக்கு அந்த காஸ்ட்டு மெயின் தான். உடம்பு கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது என்னோட ஹெல்த்துக்காகன்ற விஷயம் நீங்கள் கொடுத்தாச்சு. ஆனால் என்னோட காஸ்ட்டு ஆல்ரெடி நான் இதுக்காக கொஞ்சம் விஷயம் ஒதுக்கியிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு. ஸோ அதில் வேறு ஏதாவது எனக்கு இப்போ காஸ்ட்டு அதிகம்னு சொல்லிட்டீங்க. உடம்பு இப்போ நான் என்னன்னா ஸ்டேஜ், இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம ஹெல்த்தோட ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து நாளைக்கு போய் மெடிக்கலில் போய் மொத்தமாக ஒரு அவன்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 2 or 3 lakhs சும்மா அதுக்குள்ளார நம்ம இப்போ சைட் பை சைடு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 or 3,000 செலவு பண்ணாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், கிராஜுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு இப்போ 1 லட்சம் போய் கொடுக்குற இடத்துல போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்து நம்ம ஒரு 3,000 ரூபா கொடுக்குறது நம்ம வந்து கணக்கு பார்க்கக்கூடாதுல்ல. இதில் வேற ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமா, அதுதான் கேட்குறேன். அது ஆஃபருங்கிறது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு எடுக்கணுங்கிற மைண்டுக்கு வந்து ஆஃபர் செகண்ட் டைம். இன்றைக்கே முடிச்சாச்சு, அவ்வளோதான். அதில் என்ன டவுட் இருக்குது? இதுலேருந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது, 4,475 ரூபா. இது போட்டு 4,000 ரூபா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுலேயே உங்களுக்கு இல்லாத ஆஃபரா? ஓகே சார். அவ்வளோதான், முடிஞ்சது. பிடிங்க, கேஷ் 4,000 ரூபா கொடுங்க. ஓகே. 4 minutes.